வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரா ஃபியூச்சர்ஸ். இட்ஸ் மீ ஹரிவரசன். இந்த வீடியோவில் நேற்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எல்லாருக்குமே இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பற்றி பேசுறதுனால இந்த செலக்ஷன் ஆன பசங்க மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா இல்லை, எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கணும். மெயினான விஷயங்கள் இருக்குது, நான் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஆர்கானிக்கானது, அதாவது உங்களுடைய மனப்பான்மை இருக்குல்ல, அதை நல்லதாக வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம், கிளாஸஸ் வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். டைரக்டா வந்து பிசிக்கல்ஸ்லாம் போயிட்டு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் குறைச்சிட்டு எல்லாத்துக்குமே கைட் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நான் சாதாரணமா ஒரு விஷயங்களை சொல்லி இருந்திருப்பேன். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் உங்களுக்கு உதவி பண்றாங்க அப்படின்னா, ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து அப்படியே குழி தோண்டி பறிச்சுட்டு போயிருவீங்க. அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருந்தது. அதனாலதான் நான் வந்து அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டோட்டலா என்னால வந்து இந்த ரா ஃபியூச்சர்ஸ்ல வந்து எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து $1000 கிட்டெல்லாம் என்னால வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்க முடியும். ஆனா இந்த சேனல்ல நான் இது வரைக்கும் எந்த ப்ரொமோஷன்ஸும் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்க இதுக்கு முன்னாடி நான் 1000 வீடியோக்கு மேல பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோலும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எந்த வகையிலையும் எந்த இடத்துலையும் ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். இதெல்லாம் இப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடைசி கட்டம் வரைக்கும் நம்ம இப்போ கைட் பண்ணிட்டு இருந்தோம்ல. நேற்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ் கூட நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிடல அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய வருத்தம். இது வந்து முன்னாடியில இருந்து இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த கிளாஸஸ்லாம் வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டோம். அதாவது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேட்சஸும் வந்து நம்ம வந்து நிறைய இரிட்டேட் பண்ணிட்டு போயிருக்காங்க, அதாவது நம்ம காயப்படுத்திட்டு போயிருக்காங்க. அதனால நம்ம அந்த விஷயத்த வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டோம், டோட்டலா வந்து குறைச்சிக்கிட்டோம். என்னன்னா, ஒரு விஷயம் நடந்துட்டு போகும்போது இந்த ஹாப்பியான மொமெண்ட்டை வந்து நீங்க இதை மட்டுமே ஷேர் பண்ணிக்கிடாம நீங்க எப்படி லைஃப்ல சக்சஸ் பண்ணிக்கிட முடியும்னு நான் தெரியல. நீங்க டோட்டலா வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது கேட்கும்போது நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு நான் ரிப்ளை வந்து கொடுக்குறேன். ஆனா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். சரி, வாங்கிட்டு இன்ஃபர்மேஷன் முன்னாடி கொடுக்கணும்னு நான் சொல்லவில்லை, வாங்கிட்டு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு சந்தோஷம். அப்படின்னா தான் அடுத்த டைம் நம்ம நெக்ஸ்ட் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வராங்களோ அவங்கள வந்து உங்களையே பாவிச்சு நாங்கள் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்றது, உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றது. நீங்க எல்லாருமே இப்படி கட் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வர்ற பேட்சஸ்க்கு எங்களால் வந்து இது பண்ண முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 4 இயர்ஸா இதை வந்து கண்டினியூஸா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த பிரச்சனை. இதெல்லாம் நம்ம கிட்ட ஏன் சொல்லணும், அதெல்லாம் ஒரு பக்கம் தான் இருந்தாலும், பட் உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் உங்க பக்கத்துல சப்போர்ட்டுக்கு உங்க பக்கத்துல நின்று உங்ககிட்ட நான் உங்களை தூக்கி விடுறேன்னு சொல்றேன். உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு எவ்வளவு ஊக்கம் கொடுக்க முடியுமோ அந்த ஊக்கம் கொடுத்துருக்கோம். அப்படின்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து ஹாப்பி மூமெண்ட்டை எங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கிடல அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வருத்தம். நீங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனா ஸ்கிப் பண்றது இருக்குல்ல, ஒரு வகையில நீங்க லைஃப்ல இதெல்லாம் நீங்க தேவைப்படும் போது பயன்படுத்திக்கிட்டவங்க நாளைக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிடுவீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனாலதான், மற்றபடி கிடையாது. இருந்தாலும் நான் வந்து இந்த சேனல்ல என்னால் வந்து மணி வந்து எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். பட் இது வந்து நான் ஃபுல் அண்ட் மணி பேஸ்டாக நான் இந்த சேனலை கொண்டு போகல. இது வந்து ஒரு பேஷனேட்டடா ஒரு ஆளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு வாழ்க்கையில ஒரு ஜாப் வாங்கினவனுக்கு அவனுடைய லைஃப் மாறும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு படியா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவன் லைஃப் கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த சேனலை வந்து நான் ரன் பண்றேன். மணியை வச்சு நான் வந்து ஓடணும் அப்படின்னா இந்த சேனல் எப்போவே வந்து நிறைய டெஸ்ட் பேஜஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பேன். அமௌண்ட் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் நம்மகிட்ட கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 3 இயர்ஸா ஒருத்தர் கண்டினியூஸா நம்ம கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. நானே வந்து அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பண்ணியிருக்காரு. கண்டினியூஸா ரொம்ப டைம் வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. பட் அவர் கடைசி நேரத்தில் சக்ஸஸ் பண்ணும்போது நம்ம அவர் கூட இருந்திருக்கோம். ஆனால் அவர் அதை பற்றியான ஸ்கிப் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கிறது தான். இப்போ இந்த விஷயத்துல நான் என்ன பேச வரேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு ஆள் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இது வரைக்கும் நம்ம கிட்ட கால் பண்ணி கேட்டவங்க, மெசேஜ் பண்ணி கேட்டவங்க, பர்சனலா எப்படிலாம் கைட் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவாங்க, யாருமே இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பத்தி நம்ம கிட்ட பேசலை. அதுதான் கொஞ்சம் நமக்கு வந்து பெரிய மன கவலை, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வர்றவங்களுக்கும்
நீங்க வந்து எப்படி பண்ணிட்டு போனீங்களோ அதே மாதிரிதான மனநிலை அவங்களும் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு இருக்கும். அதனால நான் பண்ற இந்த விஷயங்கள் குறைஞ்சு போகலாம், எனக்கான ஊக்கம் குறைஞ்சு போகலாம். ஸோ இதுதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இயர்ல நீங்களாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் எந்த மாதிரி பிளான்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ப்ரீ பிளான் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். மேக்சிமம் இவங்கள மாதிரி இருக்காம ஒரு பொதுநலத்தோட இருங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமா நீங்க ஒரு வேலையை செய்யாதீங்க. அது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது ஏன் நான் சொல்லிக்கிட்டது அப்படின்னா, இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்களும் சரி, இப்போ ட்ரை பண்றவங்களும் சரி, உங்களுக்குலாம் அந்த வேலைக்குள்ள போன பிறகுதான் ஒன்று தெரியும். அது நான் உணர்ந்திருக்கேன். அது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்களுக்கு அனுப்புங்க, வாங்க போறவங்களுக்கும் அனுப்புங்க. கொஞ்சம் நீங்க இதெல்லாம் வந்து ஒரு காமனா வந்து திங்க் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு ஹியூமனா திங்க் பண்ணுங்க. மற்றபடி யாரையும் நான் எதையும் சொல்லலை. இந்த இடத்துல யாருடைய பேரும் சொல்லியிருக்க மாட்டேன், எத்தனை நபர்கள் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் டோட்டலாக சொல்றேன், இந்த விஷயங்களை நானே தெரிஞ்சுக்கிட்டேன். யாரும் இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் பெரிய மன வருத்தம். சரி, ஓகே, இதை பத்தி நம்ம பேசுறது வேஸ்ட்டு. ரொம்ப இதையே போட்டு சுத்திட்டே இருக்காம நெக்ஸ்ட் அடுத்து நம்ம வேலை என்னமோ அந்த வேலையை நான் பார்க்கறதுக்கு தயாராகிறேன். மற்றபடி வாங்கினவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த டைம் நீங்கள் யூனிஃபார்ம் போடும்போது உங்களுடைய மனசை வந்து காசுக்காக வேலை செய்யாமல் மனசாட்சிப்படி நேர்மைக்காக ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான வேலையை மட்டும் பண்ணுங்க. வேற எந்த வேலையும் பண்ணாதீங்க. இதை தான் சொல்லிக்கிட்ட விரும்புகிறேன். டாடா பை பைன்னு சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.